ஓம் சாந்தி. 7/2/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: ஏன் இந்த உலகிற்கு பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது? ஏன் இந்த உலகத்திற்கு பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது? இரண்டாவது கேள்வி: எந்த ஆத்மா பாபாவுக்கு பிரியமான ஆத்மா? எந்த ஆத்மா பாபாவுக்கு பிரியமான ஆத்மா? மேலும் ஞானி ஆத்மாவாக எப்போது ஆக முடியும்? மேலும் ஞானி ஆத்மாவாக எப்பொழுது ஆக முடியும்? மூன்றாவது கேள்வி: யோகி ஆகுவது என்றால் என்ன? யோகி ஆகுவது என்றால் என்ன? நாலாவது கேள்வி: ஹீரோ பாற்றதாரி யார்? ஹீரோ பாற்றதாரி யார்? அஞ்சாவது கேள்வி: ஏன் பாரதம் ஏழை ஆகியது? ஏன் பாரதம் ஏழை ஆகியது? Fill in the blanks. First, கீதா சாஸ்திரம் டேஷ் வழியாகும். கீதா சாஸ்திரம் டேஷ் வழியாகும். இரண்டாவது, யார் புரிந்து கொள்வார்களோ, யார் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் டேஷ் விடுவார்கள். யார் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் டேஷ் விடுவார்கள். மூன்றாவது, பரம்பிதா பரமாத்மாவிற்கு டேஷ் என்று கூறப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மாவிற்கு டேஷ் என்று கூறப்படுகிறது. நான்காவது, டிரான்ஸில் செல்வதினால் டேஷ் கிடையாது. டிரான்ஸில் அதாவது காட்சிகள். டிரான்ஸில் செல்வதனால் டேஷ் கிடையாது. அஞ்சாவது, பிரம்மா தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு தெய்வீக பிறவி அளித்த உடனே டேஷ் என்ற வரதானத்தை கொடுத்தார். டேஷ் என்ற வரதானத்தை கொடுத்தார். இன்றைய முரளிலிருந்து கேள்வி பதில்கள். ஏன் இந்த உலகிற்கு பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது? பாபா சொல்றார். பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, ஒரு கீதையை பொய்யானதாக ஆக்கியதால்
அனைத்தும் பொய்யானதாக ஆகிவிட்டது. அதனால்தான் பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கீதையை பொய்யானதாக ஆக்கியதால் அனைத்தும் பொய்யானதாக ஆகிவிட்டது. அதனால்தான் பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது. 2வது கேள்வி, எந்த ஆத்மா பாபாவுக்கு பிரியமான ஆத்மா? இருங்க, கேள்வி முடியல. எந்த ஆத்மா பாபாவுக்கு பிரியமான ஆத்மா, மேலும் ஞானி ஆத்மாவாக எப்போது ஆக முடியும்? பாபா சொல்றார், ஞானி ஆத்மாக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். யாரெல்லாம் என் முன்னாடி உட்காந்து டெய்லி கிளாஸ் கேட்குறாங்களோ அந்த குழந்தைகள் பாபாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா? அப்ப ஞானி ஆத்மாக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று தந்தை கூறுகின்றார். எப்போது பரம்பிதா பரமாத்மா வந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுக்கிறாரோ அப்போதுதான் ஞானி ஆத்மாவாக ஆக முடியும். ஏனென்றால் பரம்பிதா பரமாத்மா ஞான கடல். ஞானி ஆத்மாக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று தந்தை கூறுகின்றார். எப்போது பரம்பிதா பரமாத்மா வந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுக்கிறாரோ அப்போதுதான் ஞானி ஆத்மாவாக ஆக முடியும். ஏனென்றால் பரம்பிதா பரமாத்மா ஞான கடல். 3வது கேள்வி, யோகி ஆகுவது என்றால் என்ன? யோகி ஆத்மா புள்ளி என்ற வார்த்தை, அந்த பிந்து என்ற வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து, புள்ளின பிந்து, பிந்துவாகி பிந்து தந்தையை நினைவு செய்வதுதான் யோகி ஆகுவது ஆகும். புள்ளி என்ற வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து புள்ளியாகி புள்ளி தந்தையை நினைவு செய்வதுதான் யோகி ஆகுவது ஆகும். 4வது, ஹீரோ பாற்றதாரி யார்? உயர்ந்த வாழ்க்கையின் நினைவின் மூலமாக விஷாலமான மேடையில் விசேஷ பாகத்தை ஏற்று நடிப்பவர்கள்தான் ஹீரோ பாற்றதாரி ஆவார்கள். 5வது கேள்வி, ஏன் பாரதம் ஏழை ஆகியது? கீதையை அவமதித்து விட்டோம், ஆகையால் பாரதம் ஏழையாக ஆகிவிட்டது. அதனால் சோழி போன்று ஆகிவிட்டது. fill in the blanks. கீதா சாஸ்திரம் டேஷ் வழியாகும். கீதா சாஸ்திரம் நிராகாரமானவரின் வழியாகும். நிராகார யாரு? சிவபாபா. கீதனுடைய சாஸ்திரம் நிராகாரரின் வழியாகும். 2வது, யார் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் டேஷ் விடுவார்கள். யார் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் மலராகி பலியாகி விடுவார்கள். பாபாவை புரிஞ்சுக்கிட்டாதான் இல்லையா? மற்றவங்களுக்கு பலியாயிடக்கூடாது, பாபாவுக்கு தான். யார் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் மலராகி பலியாகி விடுவார்கள். 3வது, பரம்பிதா பரமாத்மாவிற்கு டேஷ் என்று கூறப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மாவிற்கு விருட்சபதி என்று கூறப்படுகிறது. 4வது, டிரான்ஸில் செல்வதனால் டேஷ் கிடையாது. டிரான்ஸில் செல்வதனால் எந்த லாபமும் கிடையாது. 5வது, பிரம்மா தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு தெய்வீக பிறவி அளித்த உடனேயே டேஷ் டேஷ் என்ற வரதானத்தை கொடுத்தார். பிரம்மா தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு தெய்வீக பிறவி அளித்த உடனேயே பவித்ர பவ யோகி பவ அப்படின்னா தூய்மையா இரு, தூய்மையாகுங்கள் அல்லது யோகி ஆகுங்கள் அப்படின்ற ஒரு வரதானத்தை பாபா கொடுத்துட்டார். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.